திமிரு பிடிச்சவா வயசானால இவளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு பாரு. என்ன நல்லம்மா, என்ன 3 வரை சேர்ந்தே வந்திருக்கீங்க? உன்னை பார்த்து தரிசனம் வாங்கிக்குதா நாங்க 3 வரும் கூட்டமா வந்திருக்கோம். ஆமா, 3 வரை எதுக்கு என் வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறீங்க? உங்க வீட்டை பார்த்து போங்க. ஆமா ஆமா, நீ பெரிய விருந்தாளி. உன் வீட்டுல நாங்க 3 வந்து விருந்து சாப்பிட வந்திருக்கோம். என்ன கமலா, உன் மருமோ உனக்கு சோறு போடலையோ? என்ன திமிரா பேசிட்டு இருக்க? ஆமா, என் மருமவா சோறு போடல, உன் வீட்டுல தின்னலான்னு வந்திருக்கேன். வயசாயிடுச்சு, வாய கொஞ்சம் அடக்கி பேசுனா. திமிர்த்தனமா ஆடாத. எப்படி பேசுனா யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். சோழி மட்டும் பார்த்துட்டு போ. என்னடி நல்லம்மா, எனக்கு எகத்தால பேசி நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்ன சிவகாமி, என் வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு உண்டெல்லாம் பலமா விடியா? உனக்கு சண்டை போடணும்னு ஆசையா இருந்தா உன் மருமகிட்ட போய் போட வேண்டியதானே? எதுக்கு என் வீட்டு வாசல்ல வந்து சண்டை போட்டு நிக்க? உனக்கிட்ட சண்டை போடக்கணும் எனக்கு ஞாச்சட்டி, அதான் இங்க வந்திருக்கேன். இவகிட்ட எல்லாம் என்ன பேச்சு ஆண்டி கிடக்கு? என்னது எம்மாவா? ஒன்னெல்லாம் இந்த ஊர்ல விட்டு வைக்க கூடாது டி. எங்கேயாவது ஆள் இல்லாத காட்டுல தான் உன்னை தூக்கி கொண்டு போடணும் போல. திமிரு பிடிச்சவள 3 பேரும் சேர்ந்தா என்ன அடிச்சு மிதிக்கிறீங்க? என்னது சொன்ன? நாங்க 3 பேரும் உன்னை அடிச்சு மிதிக்குமா? உன்னையெல்லாம் இப்படி எல்லாம் பண்ண கூடாது. உன்னை அடிச்சு தொங்க போடணும். அடி ஆத்தாடி, என்ன போட்டு இவ்வளவு 3 பேரை அடிச்சு மிதிக்கிறாங்களே, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. ஆமாடி, உன்னை காப்பாத்த வேண்டி இப்ப எல்லாரும் படை எடுத்து வருவாங்க பாரு. இவெல்லாம் காப்பாத்தணுமாமே. ஆமா, 3 வரும் தொண்டை நிறைய மீன் குழம்பு வச்சு தின்னிட்டு செமிக்காம என்ன போட்டு அடிக்கிறீங்களாட்டி? ஆமாடி, மீன் கறியை தின்னிட்டு தான் நாங்க செமிக்காம அலைஞ்சிட்டு இருக்கோம். மூஞ்சிய முகரக்கட்டையும் பாரு. நீங்க எல்லாம் ஒரு வயசான மனுஷியடி. என்னட்டி முகரக்கட்டை அந்த பக்கம் திருப்பி வச்சிருக்க? 3 வரை என்ன அடிச்சு போட்டு எனக்கு கழுத்து திரும்பாம எல்லாம் இருக்கு. திரும்ப வேண்டாண்டி, உன் கழுத்து அப்படியே இருக்கட்டும். டி, குவாலியா சூப்பு வச்சு குடிக்கன்னு சொன்னே இல்லடி, உன் தலைய திரும்பி போட்டு சூப்பு வச்சு குடிட்டி. 3 வரை சேர்ந்து இந்த பாவப்பட்ட மனுஷிய போட்டு கொடுமைப்படுத்துறீங்களே, இருங்கட்டி உங்களுக்கு. உங்க 3 வரையும் நான் போலீஸ்ல பிடிச்சு குடிக்கேன். என் செவுட்லட்டி அடிக்க இருக்குட்டி உனக்கு. உன்னதாண்டி முதல்ல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். அதுட்டே இருட்டி. கம்ப்ளைண்ட் தானே டி, குடுட்டி. அதுல முதல் பேரு உன் பேரு தான் இருக்கும். பாத்தியா பூவாத்தா இவளுக்கு பேச்சா? சிவகாமி, போன வருஷமே நான் உன்கிட்ட சொன்னேன். உன் மருமல அந்த வார்த்தை கேட்கும் போதே நீ அன்னைக்கே புரட்டி எடுத்துருக்கணும். அன்னைக்கே புரட்டி எடுத்துருந்தா இன்னைக்கு இந்த வார்த்தை பேசிருப்பாளா? இன்னைக்கு நீ விட்ட நாள் தானே இன்னைக்கு வா இந்த பிள்ளை பார்த்து கேட்டிருக்கா? ஆமா பூவாத்தா, நீ சொன்னதெல்லாம் சரிதான். அன்னைக்கு நானும் என் மருமக பேசி கேட்டு நானும் பேசாம இருந்துட்டேன். உன் பேச்ச நான் அன்னைக்கே கேட்டு இவளை புரட்டி எடுத்து தொங்க விட்டுருந்தா இன்னும் இவ இப்படி பேசிருக்க மாட்டா. ஏடி என்னடி ஆளாளுக்கு என்ன பத்தி குத்தம் சொல்லிட்டே இருக்கீங்க? என்னது குத்தம் சொல்லிட்டு இருக்கமா? திமிரு பிடிச்சவள, என் மோளுக்கு சம்மந்தி யாரு அந்த மல்லிகை பிள்ளை போன வாரம் என் பேரனை பார்க்க வந்தா. அப்பா அந்த பிள்ளை கிட்ட நீ என்னடி சொன்ன? யாரு அந்த மஞ்ச குடுமி வச்சிட்டு வரமே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையா? என்னடி மஞ்ச குடுமினே கிண்டல் பண்ற? ஆமா ஆமா, இவ கிண்டல் பண்ணதானே செய்வா. இவ தலையில 6 அடி கூந்தல் தொங்குதுல்ல, அதனால இவ பண்ணதான் செய்வா. நீ எல்லாம் ஒரு மனுஷியடி. நீ எல்லாம் இந்த உலகத்துல இருக்கக்கே ஆகாதடி. இங்க பாருங்க, ஆளாளுக்கு என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கீங்க. என் மருமக வந்தான் பாத்தியா? உங்க 3 வரையும் துவசம் பண்ணி போட்டுருவா பாத்தியா? ஆமா ஆமா, அந்த மகராஜ் தானே. உன் புத்தி தெரிஞ்சுதானே உன்னை ஒத்தையில தனியா போட்டு அவ தனி விட்டுதானே போயிடுக்க. அவ உனக்கு சப்போர்ட் வருவாளா? திமிரு பிடிச்சவளா? அந்த பிள்ளை கிட்ட நீ என்னட்டு கேட்டிருக்க? உனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, உனக்கு பிள்ளை இல்லையான்னு கேட்டிருக்க. உனக்குன்னு அவ்வளோ அக்கறையா? அது 1 வருஷம் ஆச்சா பிள்ளை இல்லையான்னு கேட்டேன். உன்கிட்ட யார்கிட்ட கேட்க சொன்னா? நீ என்ன அந்த பிள்ளைக்கு ஏதாவது மருந்து கசம் வச்சு கொடுக்க போறியா? இல்லனா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்க்க போறியா? அப்புறம் என்னதோ கேட்டியாமே, மறந்து போச்சு. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டியாமே? அது என்ன சிவகாமி பார்த்துட்டே இருக்க? அவ வாயிலே ஒரு குத்தா கூட்டுது.
வரப்பட்ட போப்பட்ட பிள்ளைல பார்த்து கேக்குறியா கேள்வி? அவன் வாயை தாண்டி உடைக்கணும். உனக்கு என்ன டீ இந்த வேண்டாத வேலையெல்லாம்? சரி, அந்த பிள்ளை மாசமா இருக்க போறா, நீ என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக போறியா இல்லனா அவளுக்கு பிள்ளை பேர பார்க்க போறியா? ஆமா, அந்த பிள்ளைட்ட நீ இவ்வளவு கேட்டிருக்குதே, நீ என்ன கல்யாணம் முடிஞ்சு வந்தா 10 மாசத்துல பிள்ளைய பெத்த? சொல்லடி, வாயை திறந்து சொல்லு பதில. அது அது போன மாசம் என் மருமோ சின்ன பொண்ணு பார்த்து இப்படி கேள்வி கேட்டா. இந்த வருஷம்னா அந்த மல்லிகை பிள்ளை பார்த்து இந்த கேள்வி கேட்க. உனக்கு என்ன வேலை சுவாலே இல்லடி? ஆமா, இவளுக்கு மருமோளை பார்த்து இந்த கேள்வி கேட்டவ தானே, அதனால தானே இவள ஒத்தையே விட்டு போட்டு அவ தனி கொடுத்துன்னு போயிட்டா. ஆமா, இவ புத்திக்கு தகுந்த போல தானே இவ மருமோளை இருப்பா. அந்த பிள்ளை இவகிட்ட இருந்து கஷ்டப்பட்டாக்கா அந்த பிள்ளை அவன் புருஷனு கூட வாழ வேண்டாமா? அரட்டி, இதான் உனக்கு கடைசி சான்ஸ். இப்படி வாசல உட்கார்ந்துட்டு வரப்பட்ட பிள்ளைங்க போப்பட்ட பிள்ளைங்க கிட்ட பிள்ளை இல்லையா, உனக்கு 1 வருஷம் ஆச்சு கல்யாணம் கழிஞ்சு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படி எப்படின்னு அது கேட்டான்னு வச்சுக்க, அன்னைக்கு தாண்டி உனக்கு சமாதி. இன்னும் ஒரு நேரம் யாரையாவது பார்த்து உனக்கு பிள்ளை இல்லையான்னு கேட்டு பாரு, அந்த நேரமே உன்னை நாக்க பிடிக்கி நாக்கி போட்டுரும் பாத்திக்க. என்ன சிவகாமி, அவளை 4 அடி கொடுத்ததோட விட்டுட்டா, அவளெல்லாம் அடிச்சு தொங்க விட்டுருக்கணும். சரி விடு பூவாத்தா, இனிமேல் அவ இந்த வார்த்தையை யாருக்கிட்ட கேட்டான்னு பாரு, அப்புறம் பாத்துக்கலாம் அவள. பாவம் அந்த மல்லிகை பிள்ளை எவ்வளவு வருத்தப்பட்டு அழுதுச்சு தெரியுமா? ஆமா, இந்த திமிரு பிடிச்சவா இப்படிப்பட்ட கேள்வி கேட்டா அந்த பிள்ளை எவ்வளவு மனசு சங்கடப்பட்டிருக்கும். ஆமா, இவ என்னதோ யோசிக்க மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்டுட்டு கிடைக்கும். இப்படி ஒரு நாள் 4-5 மூஞ்சில குத்து கொடுத்தாதான் வாய் மூடிட்டு அடங்கிட்டு பேசாம வீட்டுக்குள்ள இருப்பா. அடி ஆத்தாடி, இந்த 3 வாரம் சேர்த்து நம்மள முக்கி எடுத்துட்டாங்களே, இனி நம்ம வீட்டு வாசல்லே உட்கார கூடாதப்பா. இவளுக்கு வேற வேலை கிடையாது பாத்தியா? வரப்பட்டவங்க போறப்பட்டவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பாடா பேசிட்டு கிடைக்காது. நான் சொன்னேன் இல்ல, இனிமேல் அவ வாசல்லே உட்கார மாட்டா. அவ இனி வாசல்ல உட்கார்ந்தா பாத்தியா, தர தர நீ இழுத்து கொண்டு ரோட்ல போட்டுருவேன். அங்க திரும்பி பாரு சிவகாமி, இப்பவே அவ வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டாளா, போக வேண்டியதான். நல்லம்மா, அங்கனையே இருந்துக்க, இல்லன்னு வச்சுக்க. இன்னொரு நேரம் இதே போல ஏதாவது பிரச்சனை பண்ண வச்சுக்க, உன் கதி அதே கதிதான். ஏ சிவகாமி, இவளுக்கு சுவாலியே இதுதானே? அது தெரிஞ்சதுதான், அதுக்குன்னு இப்போ இப்படியா இருப்பா? அவ இப்ப இல்ல, அவளா பாடையில யாத்தினாலே இதே புத்தியோட தான் இருப்பா. நானே கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசுல இப்படிதானே கேட்டுட்டு கிடந்தா, இவாகிட்ட போய் நம்ம இதுக்கு பேச்சு கொடுக்கணும்னு நான் ஒதுங்கி இருந்தேன் பாத்தியா. இப்படி வரப்பட்டவ போறப்பட்ட எல்லார்ட்டையும் உனக்கு கல்யாணம் முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆகுதே, இத்தனை வருஷம் ஆகுதே, பிள்ளை இருக்கா பிள்ளை இல்லையா, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேள்வி கேட்கல. இவ்வளவு அக்கறையோட கேட்கப்பட்டவா ஏமாவா பேர்னு பெத்துட்டு இருந்த பாத்தியா. அப்போ ஒரு வார்த்தை கூட அந்த பிள்ளை எப்படி இருக்கான்னு கேட்டா இல்ல வரு. ஊருக்கு வரும்போது பிள்ளைகளை எல்லாம் தூக்கிட்டு வருவா இல்ல, அப்ப என் மோள்கிட்ட கூட கேட்க மாட்டா பாரு உன் பிள்ளை எப்படி இருக்குன்னு. இவ கேட்காம இருந்ததா நம்ம பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கும் கமலா. நீ சொல்றது சரிதான் சிவகாமி, நான் அதுக்கு சொல்லல. இவ்வளவு அக்கறை மண்ண கட்டியா பிள்ளை இருக்கா போறவ வாரவள்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்கா இல்ல, பிள்ளை வந்த அப்புறம் பிள்ளை சும்மா இருக்கான்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறா. அவ வாயில எல்லாம் அடுப்பு கொள்ளி கட்டையதான் கொண்டு வைக்கணும், அவ்வளவு ஆத்திரம் வருது. இவ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா, பெரிய மனுஷியா, இவ எல்லாம் மனுஷியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேல்ல. அது சரிதான், இனிமே பாரு நம்ம வழிக்கு அவ ஏதாவது வரட்டும், அப்புறம் அவளை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சரியான கூறு கட்டவா இல்ல பூவாத்தா, இவ எல்லாம் திமிரு பிடிச்சவா. வீட்டுல மருமவன் மோவன் பேரன் பேத்தி எல்லாரும் இருந்தாங்கன்னா அவளுக்கு வேற எதையும் யோசிக்க தோணாது, பிள்ளைல பாத்துட்டு இருப்பா. ஆனா இவளுக்கு தான் மருமகளை வச்சு காலங்களுக்கு துப்பு இல்லையா. மோவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 மாசத்துல தனி குடுத்தன வச்சுட்டா இல்ல. என்ன பூவாத்தா இப்படி சொல்றா? இவ எப்படி தனி குடுத்தன வச்சா? இவ புத்திய தெரிஞ்சுல அவ மருமோ தனி குடுத்தன போனா 10 ரூபா கூட செலவழிக்க மாட்டா. 10 ரூபா இருந்தாலும் அப்படியே திங்காம கொள்ளாம பட்னியா இருந்தாலும் பரவாயில்லன்னு பேங்க்ல போட்டில வைப்பா. ஆமா, போகும்போது எல்லாத்தையும் தலையில கொண்டுட்டா போறோம். இருக்கிறத வச்சு தின்னிட்டு நல்லபடியா காலத்தை கழிக்க வேண்டியதானே. அவ திங்காம கிடந்தா சரி, அதுக்குன்னு வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு வார தண்ணி கொடுக்காம என்னமோ நான் செலவழிக்க மாட்டேன் சிக்கனமா தான் இருப்பேன் சொன்ன
மருமகளுக்கு மட்டும் இவ இப்படி கேட்ட விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சிக்க, அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்து இவள தோச்சி தொங்க விட்டுருவா. இவள தோச்சி நல்லா புளிஞ்சி வெயில்ல தொங்க தான் விடணும். வெயில்ல தொங்க விட்டாதான் கருவாடா மாறணும். இவ நான் காக்காவும் குருவியும் வந்து இவள கொத்திட்டு போனோம். அடி ஆத்தாடி, உங்க 3 பேருக்கு என்ன தைரியம்? என்ன சுபத்ரா, என்ன? ஏ கமல பாட்டி, உங்க 3 பேருக்கு ஏ அப்பா என்ன தைரியம்? அல்லம்மா பாட்டி